Hi, hello, welcome to Swati Sharing Knowledge. Describing motion around us. Book back exercise continue பண்ணலாம். Second question பார்க்கலாம். A student run from the ground floor to the fourth floor of the school building to collect a book and then comes down to their classroom on the second floor. If the height of each floor is 3 meter, find the total vertical distance traveled and their displacement from the starting point அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம சம் பாதி முடித்த மாதிரி தான். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராப்ளமை பார்த்தோன்னா நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னது அப்படின்னா கொஸ்டினில் எப்படி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஸ்டினை 2 டைம்ஸ் கூட நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். பார்த்து கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் உங்களோட அப்பார்ட்மெண்ட்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபோர்த் ஃப்ளோர் ஆஃப் தி ஸ்கூல் பில்டிங்க்கு போகிறாங்க. எதுக்குன்னா டு கலெக்ட் தி புக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுதான் உங்களோட கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தது அப்படின்னா அதுலேருந்து ஃபோர்த் ஃப்ளோர் வரைக்கும் போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளோரோட மீட்டரும் எவ்வளோனா 3 மீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஃபோர்த் ஃப்ளோருக்கு மட்டும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, டோட்டல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ் தான். ஸோ வெர்டிக்கலாக போயிருக்கனால வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போது நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ லாஸ்ட் சம்மில் போட்ட அதே மெத்தட் தான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் ஃப்ளோர் போயிருக்காங்களா, எவ்வளோ மீட்டர் ஒரு ஃப்ளோரு 3. அப்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு மீட்டர் வந்து ஒரு ஃப்ளோர் வந்து 3 மீட்டர் அப்படின்னா 4 ஃப்ளோர்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க, 4 இன்ட்டு 3. சரி, 1ன்னா 1 இன்ட்டு 3. இப்போ 4னா என்னது, 4 இன்ட்டு 3. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்களாம், கிளாஸ் ரூமுக்கு செகண்ட் ஃப்ளோருக்கு வராங்க. ஸோ அதுவுமே நம்ம கல்குலேட் பண்ணணும். ஓகேவா? அப்போது 2 இன்ட்டு 3 மீட்டர் செகண்ட் ஃப்ளோருங்கிறதுனால. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். 4 3s are 12 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 6 மீட்டர்ஸ். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 18 மீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய டோட்டல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ராவல். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே உங்களுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது, உங்கள் ட்ராவல் டைமில் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து தான். அப்போ இது 2 இன்ட்டு 3 தான். உங்களுடைய செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தது தான் உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்டான ஒரு பாயிண்ட். ஓகேவா? அப்போது 6 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 6 மீட்டர். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? ஸோ தேர்ட் சம் கண்டினியூ பண்ணலாம். A girl is riding her scooter and find that it is speedometer reading is constant. Is it possible for her scooter to be accelerating and if so why? ஸோ கண்டிப்பாக ஆக்சிலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஸ்பீடோமீட்டர் ரீடிங் தான் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்லாம் எதுவும் சொல்ல, டிஸ்டன்ஸ் பற்றியே பேசலை. ஸோ ஆக்சிலரேஷன்னா என்னது, ஸோ ஸ்பீடோமீட்டர் வந்து என்ன காட்டப்போகுது, உங்களுக்கு ஒன்லி ஸ்பீட் தான் காட்டப்போகுது. ஸோ ஸ்பீட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, புரிஞ்சுதா? அப்போது உங்களோட ஆக்சிலரேஷன், ஸோ உங்களுக்கு ஆக்சிலரேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னது ஆக்சிலரேஷன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டியை தான் ஆக்சிலரேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பீடை வச்சு நம்மளால் ஆக்சிலரேஷனை நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிசைட் பண்ண முடியாது. இப்போது நம்ம ஸ்கூட்டியில் ரைட் பண்ணி போயிட்டுருக்கும் போது உங்களுக்கு வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஸோ அங்கே என்ன இருக்க போகுது, ஆப்வியஸாக உங்களுக்கு ஆக்சிலரேஷன் இருக்கும். சரியா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கும்.
அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஸலரேஷன் பாசிபிள். ஸோ டைரக்ஷனும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஸ்பீடை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, இதுவும் கான்ஸ்டன்ட் அதுவும் கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே அப்படி கிடையாது. புரிஞ்சுதா? டைரக்ஷன் பற்றி அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அப்போது இஃப் சப்போஸ் டைரக்ஷன் சேஞ்சஸ் த ஆக்ஸலரேஷன் அங்கே பாசிபிள். புரிஞ்சுதாப்பா? ஸோ ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறோம், எஸ் இட் இஸ் பாசிபிள் ஈவன் if the speed is constant, the scooter can still be accelerating if its direction is changing. For example, when moving in a circular path, velocity changes continuously. சரியா? வெலாசிட்டி வந்து சர்க்குலர் பாத்தில் உங்களுக்கே தெரியும், வெலாசிட்டி வந்து என்ன ஆயிருக்கும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த இது வந்து என்ன ஆகும், டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும் சர்க்கிளாக போகிறப்போ. கரெக்டாக? ஸோ கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது, ஆக்சிலரேஷன் எக்ஸிஸ்ட். சரியா? ஸோ ஈவன் வென் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் இஸ் பாசிபிள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்னது அப்படின்னா, உங்களோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால, இங்கே டைரக்ஷன் இது இல்லாதனால உங்கள் ஸ்பீடு வந்து என்னது வச்சு நம்ம ஆக்சிலரேஷன் நாட் பாசிபிள்னு சொல்ல முடியாது. ஆக்சிலரேஷன்னா டைரக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஆக்சிலரேஷன் வந்து நாட் பாசிபிள். ஸோ இங்கே உங்களுக்கு டைரக்ஷன் சேஞ்ச் வந்து பாசிபிள் தான். ஸோ அதனால் ஆக்சிலரேஷனும் பாசிபிள் தான். சரியா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் பாசிபிள். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து எஸ் இட் இஸ் பாசிபிள். ஸோ இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஆக்சிலரேஷன் இஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய 4th கொஸ்டின். A car starts from rest and its velocity reaches 24 meter per second in 6 seconds. Find the average acceleration and the distance traveled in 6 seconds. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ ரெஸ்ட்டில் இருந்து அவங்களோட வெலாசிட்டி எங்கே ரீச் ஆகிருக்கு, 24 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து 0வாக இருக்கும். ஸோ ஃபைனல் வந்து உங்களுக்கு என்னதுன்னா 24. ஓகேவா? ஸோ எவ்வளோ நேரத்தில் இது ட்ராவல் ஆகிருக்குன்னா 6 செகண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். Final velocity minus initial velocity by time. This is your acceleration. So 24 minus 0 by 6. ஓகேங்களா? அப்போ 24 by 6 கேன்சல் பண்ணிங்கன்னா you will be getting 12. அப்போது மறுபடியும் ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ 6. ஸோ ஆக்சிலரேஷன் 4. ஓகேங்களா? சாரி. ஸோ ஆக்சிலரேஷன் which is equals to 4 meter per second. சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் தி என்னது இன் தி 6 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட கைனமேட்டிக் ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். ஸோ அப்போது நம்மளுக்கு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா கிடைக்கும். அதனால் நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷனை எழுதிட்டோம். ஸோ இப்போது இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? டைம் இருக்குது, இனிஷியல் இருக்குது, ஆக்சிலரேஷன் இருக்குது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஒன்று தான். அப்போ எஸ் ஃபார்முலாவில் எஸ் ஈக்குவல்ஸ் டு யூடி ப்ளஸ் ½ AT ஸ்கொயரில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ வேல்யூஸ் எல்லாம் போடுங்க, சால்வ் பண்ணுங்கள். ஸோ 0 × 6 0 தான். ஸோ இதை சால்வ் பண்ணியாச்சு. 2 4 2 டைம்ஸ். அப்போ 2 × 6 ஸ்கொயர் 36 × 2 வந்து you will be getting 72. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் your ஆன்சர். புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? 5th சம். A motorbike moving with initial velocity 28 meter per second and constant acceleration.
stops after traveling 98 meter. Find the acceleration of the motorbike and the time taken to come to stop. ஸோ இதுதான் உங்களுடைய கொஸ்டின். ஸோ உங்களோட இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ 28. உங்களோட இனிஷியல் வெலாசிட்டி என்னதுப்பா? 28 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஃபைனல் வந்து என்னதுப்பா? 0 தான். சரியா? ஃபைனல் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தானே. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி v ஈக்குவல்ஸ் டு 0 தான். ஸோ உங்களுக்கு வந்து ட்ராவல் ஆனது வந்து என்னதுப்பா? 98 மீட்டர். அப்போ s ஈக்குவல்ஸ் டு 98. ஸோ ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டைமை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போது நம்ம இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? டைம் இல்லை, ஆக்சலரேஷன் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா கைனமேட்டிக் வந்துடும். இப்போ v ஈக்குவல்ஸ் டு அந்த ஃபார்முலாலாம் எழுதிக்கலாம். ஸோ எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ v ஈக்குவல்ஸ் டு u ப்ளஸ் ஏடி, v ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as, அதுக்கப்புறம் s ஈக்குவல்ஸ் டு ut ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஸோ இப்போது உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ என்ன ஃபார்முலாவோட இது மேட்ச் ஆகுது? v ஸ்கொயர். புரியுதா? ஸோ அப்ளை பண்ணுங்கள். v ஸ்கொயர் வந்து 0. ஸோ 0 ஸ்கொயர், u ஸ்கொயர் இனிஷியல் வெலாசிட்டி வந்து 28 ஸ்கொயர் ப்ளஸ் 2a, a தெரியாது ஆக்சலரேஷன். ஸோ s டிஸ்டன்ஸ் வந்து 98. ஓகே, ஸோ இதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ -28 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ ஒன்று ட்ரான்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். -28 இன்ட்டு 28 பை 2 வந்து டிவைடில் வரும். 2 இன்ட்டு 98, 28ம் 2ம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 14 டைம்ஸ். ஸோ 14 and 98 7 டைம்ஸ், 7 and 28 4 டைம்ஸ். ஸோ அந்த மைனஸை விட்டுறாதீங்க, சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ a ஈக்குவல்ஸ் டு -4. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஆக்சலரேஷன் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ டைம் எவ்வளோ நேரம் எடுத்திருக்குது அப்படின்ற டைமை கண்டுபிடிக்கலாம். ஸோ கைனமெட்டிக் ஈக்குவேஷனில் v ஈக்குவல்ஸ் டு u ப்ளஸ் ஏடி. ஸோ v is 0, u வந்து 28 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சலரேஷன் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், -4. ஸோ ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஸோ -28. ஸோ இப்போது இந்த 4 இங்கே வந்துடும். ஓகே, ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும். 28 4 7 டைம்ஸ். அப்போது டைம் வந்து டேக்கன் வந்து என்னதுப்பா? 7. புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். உங்களுடைய 6th சம் போகலாம். ஃபிகரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொசிஷன் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, A and B, that are moving along a parallel track ன்னு சொல்லியிருக்கிறாங்க in same direction. Do object A and B ever have equal velocity? Justify your answer அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வெலாசிட்டினா என்னதுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களை ஸ்லோப் வச்சு கண்டுபிடிப்பீங்க, கரெக்டாக? ஸோ அதாவது பொசிஷன் பை டைம், லாம்டா எக்ஸ் பை லாம்டா ஒய், அதாவது x2 மைனஸ் x1 பை y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x2. இதான் உங்களோட ஸ்லோப்பு, அதாவது பொசிஷன் பை டைம். ஸோ இங்கேயும் இந்த ஏவோட வெலாசிட்டியும் பியோட வெலாசிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. ஸோ ஈக்குவலாக வராது எப்போவுமே. வெலாசிட்டி இஸ் தி ஸ்லோப் ஆஃப் தி பொசிஷன் டைம் கிராஃப். இன் த கிவன் கிராஃப் ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் ஆப்ஜெக்ட் பி வந்து எப்போவுமே என்ன இருக்கும்? ஸ்லோப் பட் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் பாயிண்டில் தான் இருக்கும்.
ஸோ நெவர் ஈக்குவல் வெலாசிட்டி எப்போவுமே இருக்காது. ஸோ இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.